இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிடிஎஃப் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நான் பெருசாக எதை பற்றியுமே திங்க் பண்ணுறதில்ல. டாபிக் வைஸ் படிச்சோமா, டாபிக் வைஸ் டெஸ்ட் போட்டோமா, இயர் வைஸ் டெஸ்ட் போட்டோமா, இந்த மாதிரி ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. நீங்களாம் ரீசென்ட்லி என்கிட்ட கேட்குற கேள்வி, நீங்கள் எந்த பிஓக்கு யூஸ் பண்ணுறீங்க, அதோட அமௌண்ட் என்ன சொல்லுங்கன்னு கேட்டுட்ருக்கீங்க. நான் யூஸ் பண்ணுற பிஓக்கு இதுதான். பல மாதமே தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது நான் எங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னா, ஆஸ்பை டிஎன்பிஎஸ்சிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து அதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஜிஎஸ்ல சயின்ஸ் டாபிக் ஆல்சோ உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அது கூட ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, ஐஎன்எம் எல்லாமே உங்களுக்கு செப்பரேட் டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க. 2020 to 2026 வரைக்குமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் உங்களுக்கு இதில் அவைலபிள். நீங்கள் ஒன்ஸ் இதை பை பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃப் லாங் டிரைவ் வந்து அசஸ் பண்ணிக்கலாம். இந்த இயர் என் வரைக்கும் நடக்கிற எக்ஸாம்ஸ் அவங்களே வந்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுவும் ஆல்சோ அது கூட இன்க்ளூட் தான். உங்களுக்கு இன்டெக்ஸ்ல டாபிக் கொடுத்து பேஜ் நம்பராக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ரிவிஷன் பண்ண நினைக்கிற டாப்பிக்கை அப்படியே நீங்கள் ஈஸியாக பார்த்து ரிவிஷன் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொன்றுமே வந்து எந்த இயர்லேருந்து கேட்ட கேள்வி அப்படிங்கிறத தனியாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதாவது டிஎன்பிசி மட்டும் இல்ல, 2020 26 வரைக்கும் நடந்த எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமே கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டிஎன்பிசி எக்ஸாமே வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து கண்டிப்பா உங்களுக்கு 10 to 15% கொஸ்டின் ரிப்பீட்டா கேட்டே இருப்பாங்க. இதெல்லாம் லாஸ்ட் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்ட ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். நீங்க பிஓக்கு பார்த்துட்டு போயிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் ஈஸியா ஆன்சர் பண்ணிருப்பீங்க. மேக்ஸ் ஆல்சோ உங்களுக்கு டாபிக் வைஸ் அண்ட் இயர் வைஸ் செப்பரேட்டா பிடிச்சு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டாபிக் வைஸ் டெஸ்ட் போடணும் அப்படின்னா டாபிக் வைஸ் நீங்க செலக்ட் பண்ணி டெஸ்ட் போட்டு பார்த்துக்கலாம். ஸோ மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க டெய்லி ஒரு டாபிக் எடுத்து சால்வ் பண்ணி பார்த்தே ஆகணும். அப்போ தான் மேக்ஸில் நம்ம ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நான் யூஸ் பண்ணுறது இவங்களோட பிவைக்கு தான். இந்த பிவைக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் மேலே கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இன்ஸ்டாகிராம் இருந்தால் இன்ஸ்டாகிராம் டிஎம் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் இல்லாதவங்க டெலிகிராமில் நீங்கள் மெசேஜ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மள மாதிரி ஆஸ்பிரன்ஸோட ஃபீட்பேக்ஸில் இது கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஏன்னா பிவைக்கு வந்துட்டு அவ்வளோ இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎன்பிசி பற்றி அனலைஸ் பண்ணணும், கொஸ்டின் பேட்டர்ன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தா மட்டும் தான் முடியும். எனி டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.